வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி ட்ரெண்டில் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அமைப்பில் பிளாட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது அந்த பிளாட்டை சுற்றி அந்த ஏரியா நகர்னு வச்சிங்களேன், சுற்றி ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டு செக்யூரிட்டி போட்டு உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ப்ளே கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூல், பார்க் போன்ற அனைத்து வசதிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் பிளாட்டுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, காலனியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பிளாட் வாங்கும் பொழுது பார்க்க வேண்டிய விஷயங்கள், அந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த பகுதி, அதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக சுற்றி ஃபென்சிங் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு பக்கம் தான் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஈசானியத்தில் இருக்கணும், அந்த மொத்த இடத்தோட ஈசானியத்தில் இருக்கணும். உங்கள் பிளாட்டுக்கு ஈசானியம் அமைஞ்சால் மட்டும் போதாது, அந்த அந்த நகரோட மொத்த அமைப்பில் அந்த என்ட்ரன்ஸ் ஈசானியத்தில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அக்னியில் ஸ்விம்மிங் பூல் போன்றவை இருக்கக்கூடாது, நீரோட்டம், பள்ளம் போன்றவை இருக்கக்கூடாது. அதே போல் ஈசானியத்தில் ப்ளே கிரவுண்டு இருக்கக்கூடாது, டிப்ரெஷனுக்கு வழிவகுத்துரும். வாயவையும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இல்லைன்னா சில கால் தொடர்பான நோய்கள், வெரிகோஸ் வெயின் போன்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாயவையும் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அது படிப்புக்காகவோ அல்லது வேலை விஷயமாகவோ. வயசானவங்க மட்டும்தான் உள்ளே இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நமக்கு ஆதரவு வேணும் இல்லையா. சில வீடுகளில் பராமரிக்க முடியாத பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு துணைக்கு ஆட்கள் இருக்கணும், குழந்தைகள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வீடுகள் அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்து பிளாட் வாங்குங்க. வீடு கட்டுறது முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் எல்லாமே ஓப்பனாக இருந்துச்சு. நகரில் எல்லா கோயிலும் 4 பக்கமும் போய் வர முடியும் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது. இப்போ கேட்டட் கம்யூனிட்டின்னு வரும் பொழுது ஏதோ ஒரு பகுதியில் வழி தான் போக முடியும். எல்லா வீடுகளிலிருந்து வர்றவங்களும் ஒரு குறிப்பிட்ட என்ட்ரன்ஸ் வழி தான் அந்த அதுலேருந்து வெளியேற முடியும், உள்ளே வர முடியும். ஸோ ரொம்ப முக்கியம். இது போக மற்ற உங்கள் தனிப்பட்ட வீட்டோட வாஸ்து அமைப்பையும் பார்த்துக்கங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது இது. இன்னும் சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அவசியம் ஏற்பட்டால் அழைக்கலாம். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.